12th accountancy English mediumல exercise number 7 page number 175 summary read பண்ணிடலாம். Amal Vimal are partners in the firms sharing profit and loss in the ratio of 7:5. their old balance sheet வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டாக் டு பி டெப்ரிசியேட்டட் 5,000, provision for doubtful debts to be created for 3,000, land to be appreciated by 20,000. Prepare revaluation account and capital account of partners after admission. ஸோ இப்போ நிர்மல் அப்படிங்கிற மேலே இருக்குது. நிர்மல் is admitted as a new partner on 1/4/18 by introducing a capital of 30,000 for 1/3 share in the future profit subject to the following adjustments சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது நியூ பார்ட்னர்ஸை அட்மிஷன் பண்ணும்பொழுது ரீவல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ளஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? இதுதான் அந்த சம்மில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட் ப்ளஸ் கீழே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட். சரியா? இப்போது இந்த ரீவல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது சில ஷார்ட் மெத்தட் இருக்குது. கன்ஃபியூஸ் ரொம்ப பண்ணிக்க வேணாம், கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா, அசட்ஸ் டிக்ரீஸ் ஆனால் டெபிட் சைடு, அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட் சைடு, லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் சைடு, liabilities decrease ஆன credit side. unrecorded liabilities ஏதாவது இருந்ததுன்னா debit side. unrecorded asset ஏதாவது இருந்ததுன்னா credit side. so first we have to learn what is asset, what is liabilities. ஸோ அதோட மீனிங் தெரிஞ்சால் தான் நீங்கள் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு லேர்ன் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. ஸோ தீஸ் ஆர் ஐட்டம்ஸ் ஆர் அசட்ஸ், தீஸ் ஆர் ஐட்டம்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும். ரைட். இப்போ இந்த எக்ஸசைஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டாக் டு பி டிப்ரிசியேட்டட் பை 5,000. ஸ்டாக் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த அசட். ஸோ இட் இஸ் டெப்ரிஷியேட்டட் அப்படிங்கும்பொழுது அசட்ஸ் வந்து அசட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போது இங்கே ஸ்டாக் 5,000. செகண்ட், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் டு பி கிரியேட்டட் ஃபார் 3,000 சொல்கிறாங்க. ஸோ டவுட்ஃபுல் டெட்ஸ் ஏற்கனவே வந்து நமக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி இப்போ ப்ரொவிஷன் பண்ணுறாங்க. இப்போ நியூவாக க்ரியேட் பண்ணும்பொழுது நமக்கு வர வேண்டிய பணம், அதாவது அசட்ஸ் வந்து குறையுது. டெட்டார்ஸில் வந்து நம்ம அதோட வேல்யூ வந்து குறையிறதுனால டெபிட் சைடு. தென் நெக்ஸ்ட் வந்து லேண்ட் டு பி அப்ரிஷியேட்டட் பை 20,000 சொல்கிறாங்க. லேண்டோடைய வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகுது, அசட்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால கிரெடிட் சைடு. ஹவு மச்? 20,000. only 3 items are in exercise. ஸோ இப்போ நம்ம டெய்லி பண்ணுறோம். டெபிட் சைடு தான், சாரி கிரெடிட் சைடு ஹையர் பேலன்ஸ் இருக்கிறதுனால 20,000. ஸோ சேம் டோட்டல் இன் 20,000. கிரெடிட் சைடு 20,000, டெபிட் சைடு only 8,000. ஸோ difference is 12,000. 12,000 is a revaluation profit. 12,000. So revaluation profit must be shared to old partners in the old sharing ratio. So இப்போ old partners name பார்த்தோம்னா, ஸோ இங்கே revaluation profit Amal's capital account. These profit are transferred to capital account. Then Vimal capital account.
12,000 into, so their old sharing ratio seven is to 5. So 7 by 12, 5 by 12. 12 அப்படிங்கிறது 7 plus 5 12. ஓகே, செவன் தௌசண்ட் 5,000 வரும். அதாவது 12,000 into 7 7,000, 1,000 into 5 5,000. So revaluation profit, Amal's capital account 7,000, Vimal capital account 5,000, total profit 12,000. ஓகே, இதான் வந்து revaluation account. Then next வந்து capital account. கேபிட்டல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்பொழுது பிஃபோர் கோயிங் டு கேபிட்டல் அக்கௌண்ட் we must learn some new information like கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும், அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லாட்டி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி லைபிலிட்டி சைடு ஆர் அசட் சைடு இருக்கும். அது ப்ளஸ் ரிசர்வ் ஃபண்ட் ப்ளஸ் ஜென்ரல் ரிசர்வ் ப்ளஸ் ஒர்க்மென் காம்பன்சேஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட். தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ஷேரிங் ரேஷியோ. ஓகே, டோட்டல் 5 ஐட்டம்ஸ் பழைய பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்குறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் ஜென்ரல் ரிசர்வ் ரிசர்வ் ஃபண்ட் ஒர்க்மென் காம்பன்சேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ஷேரிங் ரேஷியோவில் கொடுக்கணும். சரியா? ப்ளஸ் ரீவலேஷன் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட்டையும் நம்ம அவருக்கு கொடுக்கணும். சரியா? ஃபஸ்ட் பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட் மீன்ஸ் எப்போயுமே கேபிட்டல் அக்கௌண்ட் நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ பை பேலன்ஸ் பிடி எவ்வளோன்னு பார்க்குறோம். ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது? 70,000 ஃபார் அமல், 50,000 ஃபார் விமல். ஓகே, நிர்மல் இஸ் ஏ நியூ பார்ட்னர், ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் நாட் அவைலபிள். ஓகே, நெக்ஸ்ட் பை பேங்க், கேபிட்டல் ஆஃப் நியூ பார்ட்னர். ஓகே, capital of new partner 30,000. Then next liability side profit and loss account கொடுத்துருக்காங்க. It's one of the profit for us. By profit and loss, இது வந்து liability side நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ஷேரிங் ரேஷியோவில் நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ 24,000 இன்ட்டு 7 by 12 5 by 12. ஓகே, போட்டோம்னா 14,000 ப்ளஸ் 10,000 வரும். அதாவது இது இன்னும் ஷார்ட் பண்ணணும் அப்போ சொன்னோம்னா டோட்டல் அமௌண்ட் 24,000. இங்கே பாருங்கள், ரீவலேஷன் ப்ராஃபிட் 12,000, 12 நம்ம டிவைட் பண்ணும்போது 7,500 வந்திருக்கு 12. இப்போ நமக்கு இதோட டபுள் 24 இருக்குது. அப்போ இதோட டபுள் அப்படியே எடுத்துக்கலாம். 7 டபுள் 14, 5 டபுள் 10 அப்படி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அடித்து கண்டுபிடிக்கணும்னா கூட ஒரு 12 2 12 சார் 24, 2 into 7 14, 3 zeros 14 plus 3 0. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பை ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். இங்கே நம்ம பார்த்தது இந்த ஆன்சர் தான் நம்ம அப்படி இங்கே எடுத்து போட போகிறோம். ஸோ 7,000 ஃபார் அமல், 5,000 ஃபார் விமல், நோ ரிவல்யூஷன் ப்ராஃபிட் ஃபார் நியூ பார்ட்னர். ஓகே, அவ்வளோதான். தென் எகெயின் வந்து இது இல்லாமல் வேறு ஐட்டம்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஐ மீன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது போட்டோம். ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட், ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட், ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு ஏதாவது இருந்ததுன்னா
அதை நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். நியூ பார்ட்னருக்கு எக்காரணத்தை கொண்டு வராது. ஓகே. டெபிட் சைடு ஒன்லி ஃபார் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவில் நமக்கு ட்ராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கொடுக்கல. ஸோ தெர் இஸ் நோ என்ட்ரி இன் டெபிட் சைடு. ஓகே. ஸோ டோட்டல் பண்ணிடுறோம். 30,000, 65,000, 91,000, 91,000, 65,000, 30,000. So debit side there is no entry, so same amount 91,000, 65,000, 30,000 to balance CD. எப்போவே பேலன்ஸ் சிடினா ஆப்போசிட் சைடு நம்ம பேலன்ஸ் பிடி போடுவோம். ஸோ ஆப்போசிட் சைடு டெபிட் சைடுக்கு ஆப்போசிட் சைடு கிரெடிட் சைடு. ஹியர் பை பேலன்ஸ் பிடி. ஸோ 91,000, 65,000, 30,000. Okay. The always capital account shows a credit balance. 91,000 Amal credit balance, 65,000 Vimal credit balance, 30,000 for Nirmal capital account credit balance. So always capital account shows a credit balance only. Okay, thank you.